ஜம்மு பகுதியில் எல்லை பாதுகாப்பு பணியில் இருந்த காரைக்கால் ராணுவ வீரர் உயிரிழப்பு. 24 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெற்றது. Fire! Fire! ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். என் வீட்டுக்காரன்ட்ட செவ்வாய்க்கிழமை காலையில் 9:40 வரலும் ஃபோன் பண்ணி, சாப்பிட்டியாம்மா, நீ சாப்பிட்டியா, புள்ள சாப்பிட்டானா, மாத்திரை போட்டியாம்மா, நான் கன்சீவாக இருந்தேன், 47வது பெட்டாலியனில் தான் இருந்தோம், ஜம்முவில் தான் நாங்கள் இருந்தோம், கன்சீவாக இருந்தனால தான் நான் வந்தேன், இல்லாட்டி நான் வந்திருக்க மாட்டேன். வந்து என்னை விட்டுட்டு ஜனவரி மாதம் வந்து விட்டுட்டு பிப்ரவரி 15ஆம் தான் போனாங்க. போக்குள்ளே சொன்னாங்க, நான் டெலிவரியோடு வரேன், 1.5 மாதம் லீவில் வரேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கெலாம் அவங்க உயிர் பேருக்கு எனக்கு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துச்சு. அப்புறம் என் வீட்டுக்கார செல்லுக்கு நான் ஃபோன் பண்ணினேன். ஒருத்தவங்க எடுத்து நீங்கள் யாருன்னு என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி பிரேம் ஒய்ஃபுன்னு நான் சொன்னேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் சொல்லுங்கள், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. நான் சொன்னேன், எங்களுக்கு யாரும் இல்லை, நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க உடனே ஃபோனை வச்சுட்டாங்க. ஃபோனை வச்சோடனே எங்கள் மாமாவுக்கு அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, வாங்க ஏதாவது சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டேன். எங்கள் மாமா அக்காலாம் வரதுக்காட்டியுமே நியூஸ் சொல்லிட்டாங்களாம். என்கிட்ட மறைச்சி வச்சுருந்தாங்க, எனக்கு தெரியக்கூடாது நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் லேல வந்து இருந்தோம், 5th பெட்டாலியனில் இருந்தோம். அங்கே உள்ள அண்ணங்க எல்லாருமே ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் குடும்பத்தில் எல்லாருமே என்கிட்ட சொல்லாமல் தான் வச்சுருந்தாங்க, நானாக தான் கண்டுபிடிச்சேன். என் வீட்டுக்காரு டியூட்டியில் இருந்து செத்தது நான் ரொம்ப சந்தோஷம் தான் படுறேன். நாட்டுக்காக உயிரை விட்டுருக்காரு. அவங்க சொன்னாங்க, 15 வருஷம் சர்வீஸா இருந்தாலும் 60 வயசு வரல அங்கதான் வேலை பார்ப்பேன், நான் வர மாட்டேன், எனக்கு அவ்வளவு பிடிக்கும், நான் வேலையை ரொம்ப 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 பிடிச்சி வேலை பார்க்குறேன். என் பிள்ளைய இது நான் வந்து உண்மையா சொல்றேன், என் பிள்ளைய நான் ஒரு ஆபீசரா அதே டிபார்ட்மெண்ட்ல, அதே ஐடிபிபி டிபார்ட்மெண்ட்ல பார்க்கணும், என் பிள்ளைக்கு நான் சல்யூட் வைக்கணும்னு சொன்னாங்க. சந்தோஷம்தான் படுறேன், வேற எதுவும் சந்தோஷப்படல. என் பிள்ளைய நான் அதுலயே கொண்டுட்டு வந்து என் புருஷனுக்காக நான் அதை ஒரு பெரிய ஆபீசரா கொண்டுட்டு வரணும். இன்னும் என் புருஷன் மூஞ்சக்கால நான் பாக்கல. நேற்று ஃபிளைட்டு கேன்சல் ஆனதுனால இன்னைக்கு நைட்டு தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என் பையன் நல்லா படிச்சா அதே டிபார்ட்மெண்ட்ல ஒரு நல்ல போஸ்டிங்ல ஒரு ஆபீசரா போகணும், அதான் என் வீட்டுக்காரோட ஆசை, வேற எதுவுமே இல்லை. ஆசைப்பட்டாங்க, வேற எதுவுமே ஆசைப்படல. எங்க அம்மா வந்து பிறக்கணும்னு சொன்னாங்க, வேற எதுவுமே சொல்லல. 5 மாசமா இருக்கேன். ஃபர்ஸ்ட் மந்தே நான் இங்க வந்துட்டேன். அங்க ரொம்ப குளிர் அதிகமா இருந்துச்சு. ஜம்முல 47th பெட்டாலியன்ல இருந்தோம். ரொம்ப குளிர் தாங்க முடியாம வாமிட் நிக்கல எனக்கு. ஆனாலும் என் வீட்டுக்காரர் எனக்காக சமைச்சு எல்லாமே எங்க வீட்டுக்காரர் தான் எனக்கு செய்வாரு. என்ன வேலை செய்ய விடவே மாட்டாரு, ஒரு வேலை செய்ய விட மாட்டாரு. டியூட்டிக்கு போயிட்டு வந்து சமைச்சு கொடுப்பாரு, டியூட்டிக்கு போயிட்டு வந்து எனக்கு எல்லாமே துணி மணி துவைச்சு கொடுப்பாரு. ராணி மாதிரி வச்சிருந்தாரு, ராணி மாதிரி வச்சு தங்கம் பிரேமா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.